ஏசாயா 61ஆம் அதிகாரம். அன்பான ஜனங்களே, தயவு செய்து ஏன் ஒருத்தரும் ஃபாலோ பண்றதில்லை? ஒருத்தரும் லைக் பண்றதில்லை. இதை யார் ஃபாலோ பண்ணுவார்கள்? இதை யார் லைக் பண்ணுவார்கள் உங்களுக்கு தெரியுமா? ஒரு அற்புதமான பிறப்புகள். இந்த உலகத்தில நிறைய பிறப்புகள் உண்டு. வேதம் சொல்லுது, வர வர பயங்கரமான பிறப்புகள். எதிர்மறையானவர்கள் வந்து இறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இறங்கி குவிந்து முடிஞ்சுது. இன்னும் வரப்போறார்களாம். இப்ப இதற்குள்ள தெரிவு செய்யப்பட்டவர்களும் அழகான ஒரு ஜனக்கூட்டம் இதை விரும்புவார்கள். இதை லைக் பண்ணுவார்கள். இதை ஃபாலோ பண்ணுவார்கள். அவர்கள காணோம். ரொம்ப கவலையா இருக்கு. வேற ஒண்ணும் இல்ல. அப்பொழுதுதான் எங்களுக்கும் அடையாளம் தெரியும். இதற்காக பாடுபடுகிற பிள்ளைகளுக்கும், ஆண்டவருக்கும், ஆண்டவர் உங்கள் மீது இறங்குறதற்கும் ஒரு சின்ன திறவுகோல் என்னென்றால், இத ஃபாலோ பண்ணி, லைக் பண்ணி, உங்களுக்கு பிரியமானபடி இதில ஈடுபடுறது. இருதயத்த முதல்ல திறக்கிறது. ஏதோ என்னவோன்று ஓடிக்கொண்டிருக்காமல். இத வடிவா கேளுங்கோ. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். ஹல்லேலூயா ஆமென். இது சொன்னவர் யாரென்று நாங்கள் பார்ப்போம். சிறுமப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுக்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும். எனக்கு இது வந்துச்சு. வந்துதான் நான் இதில் நிற்கிறேன். இதுக்கு சொந்தக்காரன் இயேசு கிறிஸ்து. வழிவாக்குகளும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் அவருடைய தேவ நீதி சரிக்கட்டுதலையும் நாளை கூறவும், சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனில் துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களின் சாம்பலுக்கு பதிலாக சாம்பல் பூசி இரட்டுடுத்தி கத்தி குளறி வேதனை என்ன எல்லாத்திற்கும் மீறாக சமாதானத்தை கட்டளிட போறார். துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். நாங்கள் அவரை ஏற்றுக்கொண்டால் அது எங்களுக்கு கிடைக்கப்படும். எனக்கு அது கிடைச்சிட்டுக்கு. அதனால தான் நான் இதனோடு இருக்கிறேன். இந்த வேத வாசிப்போடு அபிஷேக புள்ளியாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அவர் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவர். ஹல்லேலூயா ஆமென். வேற என்ன வேணும்? நீதியின் விருட்சங்கள். இந்த ஆசீர்வாதம் வேணுமா? வேண்டாமா உங்களுக்கு? அவர் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாக கட்டுவார். ஹல்லேலூயா ஆமென். நானும் செய்வேன், நீங்களும் செய்வீர்கள். முதலாவது உங்களை வெளிப்படுத்துவீர்கள். இதை லைக் பண்ணுவீர்கள். ஃபாலோ பண்ணாதான் இது தெரியும். அப்போ தான் அந்த குடும்பங்களுக்காகவோ இவர்களுக்காகவோ நாங்கள் ஜெபகாரர் சேர்ந்து ஜபிச்சு கொள்ள முடியும். ஒரு சதம் கேட்கவில்லை, ஒரு சதம் கைமாற்றி செய்யவும் இல்லை. இது தேவனுடைய சமாதானத்தினாலும் அன்பினாலும் உருவாக போகிறது. ஆமேன்.